இசைஞானியார் அப்படிங்கிற நாயனார். இந்த அம்மாவோட கணவர் சடைய நாயனார். இவர்களுக்கு பிறந்த மகன் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு விளையாட்டு பிள்ளையா இருக்கிற காலத்தில் தெருவில் விளையாடுவதற்கு அனுப்புவா இசைஞானியார். ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு சப்பரத்தை வீதியில் ஓட்டி கொண்டிருக்கிறார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போது நிஜமான ஒரு தேரில் வருகிற அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னன் நரசிங்க முனையரையர் இந்த குழந்தையை பார்க்கிறார். தேரை நிறுத்த சொல்றார். தேரை விட்டு இறங்குறார். இந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த குழந்தைய கன்னத்தை தடவி இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை தூக்கி வச்சு தன்னோட இடுப்பில் வைத்து கொஞ்சுகிறார். இந்த குழந்தைய பார்த்த உடனே அவர் தன்னை மறந்து விட்டார். தான் ஒரு ராஜா, எல்லாம் மறந்து போச்சு. ஒரு ராஜா பொசுக்குன்னு ரோட்டில் இறங்கி ஒரு குழந்தைய பிடிச்சு கொஞ்சறார்னா அந்த குழந்தை எப்பேற்பட்ட அழகு கொண்டதாக இருக்கும். அந்த குழந்தைய கொஞ்சறப்ப சுத்தி முத்தி பார்க்கறாராம். யாரு? நரசிங்க முனையரையர். யார் இந்த குழந்தையோட அப்பா அம்மா? ஒருவேளை பக்கத்தில் இருப்பாங்களா? இந்த அப்பா அம்மாவை இன்னும் காணலையே அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற போது சடைய நாயனாரும் இசைஞானியாரும் வருகிறார்களாம். தங்களது குழந்தைய தங்கள் பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா இடுப்பில் வச்சுருக்கிறத பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தோஷம். நம்ம வீட்டு குழந்தைய ஒரு பெரிய மனுஷன் தூக்கி வச்சு கொஞ்சினா இன்னைக்கு உடனே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். நம்ம வீட்டு குழந்தைய ஒரு பெரிய விஐபி எடுத்து வச்சு கொஞ்சினான்னா ஃபோட்டோ எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த ராஜா சுந்தரமூர்த்தி நாயனாரை வச்சுருக்கார். சுந்தரமூர்த்தியை வச்சுருக்கார். இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, ராஜா வச்சுருக்காரே அப்படின்னு ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார்கள். சடைய நாயனாரும் அந்த நரசிங்க முனையரையர் மன்னனும் ரெண்டு பேரும் நண்பர்கள். அப்பத்தான் கேட்கிறாராம் இந்த குழந்தை அப்படின்னு நரசிங்க முனையரையர் இழுக்கிற போது சடைய நாயனார் சொல்கிறாராம், மன்னா இவன் என் குழந்தை, எங்கள் குழந்தை அப்படிங்கிறாராம். இசைஞானியார் சந்தோஷத்தோட அம்மா எங்க பையன் பெருமையோட சொல்றாங்களா. இப்ப ராஜா கேட்கிறானா, யாரு? நரசிங்க முனையரையர். இப்பேற்பட்ட அழகு கொண்ட குழந்தை உங்களது இல்லத்தில் வளர்வதை விட எனது அரண்மனையில் வளர்ந்தால் சகலவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்க ஏதுவாக இருக்கும். ராஜாவோட அந்த மன ஓட்டத்தை பாருங்க. இவ்வளவு அழகான குழந்தை பல கலைகளுக்கும் சொந்தமாக வேண்டும், பல கலைகளும் இந்த குழந்தைக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்றானா அந்த ராஜா. சொன்னோன்னு என்ன சொல்றாங்களா, தாராளமா ராஜா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எந்த அப்பா அம்மாவுக்கு தங்களது குழந்தைய இன்னொருத்தர் வளர்ப்பதற்காக கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எங்கேயான வாய்ப்பு இருக்கா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொற்குஞ்சுன்னு சொல்லுவாங்க. காக்காவா இருந்தாலுமே அதனுடைய குழந்தைக்கு அது பொண்ணு, கருப்பு கிடையாது. இங்க இசைஞானியார் சடைய நாயனார் தம்பதியோட மகனாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இல்லாவிட்டாலுமே குழந்தைய அவர்கள்தான் வளர்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த குழந்தைய அந்த ராஜா பார்த்துட்டு இத்தனை அழகான குழந்தைக்கு அனைத்து கலைகளையும் கொடுக்க வேண்டும், பக்தியை ஊட்ட வேண்டும், வீரத்தை ஊட்ட வேண்டும், கருணையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ராஜா ஆசைப்பட்டு நான் அரண்மனையில் வளர்க்கிறேன், சகலவிதமான கலைகளையும் சொல்லி கொடுக்குறேன், இந்த குழந்தைய எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த காலமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர்கள் இருவரும் மனமகிழ்ந்து சொன்ன பதில் என்ன? இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.